ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரேயாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோன் ஷாம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் சீரீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் ஷாம் மேக்கிங்க்கு நான் என்னென்ன திங்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் ஷாம் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து ஃபோன் ஷாம் செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த சைடு நம்ம டிசைன் நம்ம பண்ணுறது வந்து இந்த சைடு இருக்கும். இது ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஃபோன் ஷாம் கார்டு. அப்புறம் நமக்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த ஐபின்ஸ். ஓகே, நான் ஐபின்க்கும் ஹெட்பின்க்கும் டிஃப்ரென்ஸ் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஸோ இது வந்து ஐபின்னும் ரொம்ப தேவை நம்ம ஃபோன் ஷாம் செய்கிறதுக்கு. அப்புறம் நான் வந்து ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங்ஸுமே ரொம்ப நெசசரியான ஒன்று தான். ஸோ நான் ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் பிளான் பண்ண டிசைன். ஸோ டிசைன் இப்போ நான் வந்து உங்களுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு டிசைன் பண்ணி அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த மெத்தட் தான் நீங்கள் என்ன டிசைன் செஞ்சாலுமே அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் வந்து செய்கிற டிசைன் தான் இந்த மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட். நான் அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். பட் இந்த மெத்தடை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிற டிசைனில் வந்துட்டு நான் இந்த போ யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ஆல்ஃபபெட் எஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட் எஸ் வந்து தெரியுது அவங்களுக்கு பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ஒரு பர்பிள் பீட் எடுத்திருக்கேன். ஸோ நான் பர்பிள் பீடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ஹார்ட் போடலான்னு பிளானில் இருக்குது. டிசைனில் செட் ஆச்சுன்னா நான் இந்த ஹார்ட் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன சின்ன பீட்ஸ் இந்த சென்ஸ் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் பிங்க் எல்லா கலர்ஸும் இருக்குது. நான் இதில் ஒரு ஒயிட் அண்ட் இந்த டிரான்ஸ்பெரண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தள்ளி வச்சுருங்க. உங்களோட டிசைனை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து ஒரு பீட் போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய டிசைன் பிளானில் வந்து இது ரெஃபரன்ஸான்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே ரெஃபரன்ஸ் இல்லை. ஜஸ்ட் எனக்கு தோன்றதை நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பீட் போட்டுக்கிட்டேன். இதுக்கடுத்து நான் வந்து ஒரு ஒயிட் குட்டி பீட் ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஒரு ஒயிட் குட்டி பீட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கடுத்து நான் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் பீடு தான் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற ஒரு குட்டி பீடு ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணக்கப்புறம் நான் வந்து இதில் இந்த ஹார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஐபெனில் இவ்வளோ தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதை வந்து திருப்பி ட்விஸ்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஐபெனில் இவ்வளோ தான் ஆட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஆட் பண்ணிட்டீங்க, எனக்கு திருப்பி இவ்வளோ ஐபென் வேணாலும் நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிட்டு இது ஆக்சுவலாக இன்னும் ஒரு பீட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு இந்த டிரான்ஸ்பெரண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐபெனில் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஐபென் எடுத்துக்கிறேன். இந்த ஐபெனில் நான் இந்த சீரீஸை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இதுக்கடுத்து நான் வந்து திருப்பி ஒரு ஒயிட் பீட் போட்டுக்கிறேன். ஒரு ஒயிட் பீட் போட்டுட்டு நான் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் பீடை போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட இந்த ஆல்ஃபபெட் எஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல்ஃபபெட் எஸ் ஆட் பண்ணிட்டு நான் திருப்பி இதே சீரீஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டும் ஒரு ஒயிட்டும் போட்டுக்கிறேன். ஒரு ஒயிட், ஒரு டிரான்ஸ்பெரண்ட். ஸோ எனக்கு இது போதும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு மாதிரி மினிமலாக செய்கிறேன். எனக்கு இது போதும். அண்ட் நான் இன்னும் அந்த ரிப்பன் ஆட் பண்ணல. நான் ரிப்பன் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு இதில் ஆட் பண்ணி இந்த சென்டரில் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த இதுவும் எனக்கு போதும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஐப்பென் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஐப்பெனில் நான் இந்த ரிப்பன் போட்டுக்கிறேன். ஸோ நான் இதில் இந்த ரிப்பன் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நான் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து கட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிடிச்சி இப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நான் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜம்ப் ரிங்ஸை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் க்ளோசிங்லாம் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் நான் இன்னொரு ஜம்ப் ரிங் வச்சு இந்த ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஜம்ப் ரிங்கை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளான் பண்ண டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோன் கார்டில் மாட்டுறது மட்டும்தான் வந்து நம்மளோட பேலன்ஸ் ஒர்க். ஓகேவா? அண்ட் கடைசியில் ஒரு சாம் ஆட் பண்ணுவேன். அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு டிசைன் இது தான். ஓகேவா? ஸோ நான் இதில் ஒரு சாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் பிளான் பண்ணியிருக்க சாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாம். ஸோ இதை நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்குமே நமக்கு ஜம்ப் ரிங் தான் வேணும். ஸோ ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையுமே நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் என்னோடய டிசைன் இதுதான். நான் பிளான் பண்ண டிசைன் இதுதான். இது ரெஃபரன்ஸ் எங்கே பார்த்தீங்க, எதை பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எதை பார்த்தும் செய்யலை. அண்ட் இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐடியா, உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ், இல்லை பின்ட்ரெஸ்ட்லேயுமே நிறைய டிசைன்ஸ், கூகுள் எல்லாருமே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் என் மைண்டில் இருந்து இந்த டிசைனை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து இதை எப்படி இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபோன் கார்டில் நீங்கள் சில கடையில் வாங்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஜம்ப் ரிங் அட்டாச் ஆகி கொடுப்பாங்க. பட் சில கடையில் அந்த ஜம்ப் ரிங் அட்டாச் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் வாங்கினது ஜம்ப் ரிங் அட்டாச் ஆகலை. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் தெரியுதா? ஸோ இந்த ஹோலில் நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை இன்சர்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த ஜம்ப் ரிங் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அடுத்து போடுற ஜம்ப் ரிங்கை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதை இந்த ஜம்ப் ரிங்லேயும் அண்ட் நீங்கள் பண்ண டிசைன் டாப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் ஷாம் அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபோன் ஷாம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஜம்ப் ரிங்கும் ஐப்பென்னும் தான். ஃபோன் ஷாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோன் ஷாமை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கேஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் கேஸில் நீங்கள் ஐதர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன ஒரு ட்ராபேக்னால், அது இங்கே ஃபால் ஆகும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதை நகட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஹோல் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றி தின்னாக்கிக்கோங்க. தின்னாக்கிட்டு உள்ளே இருந்து இந்த ஹோல்குள்ளே விடுங்க. ஓகேவா? இப்படி ஹோல்லேருந்து விட்டுட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிசைனை இந்த இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஷாம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபோன் ஷாம் ஃபிக்ஸ் ஆகிடும் அழகா. இப்படி தான் வந்து ஃபோன் ஷாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இது வரவே வராது. ஸோ உங்கள் ஃபோனுக்கு கீழே இப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் கிளாஸ் வந்து அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோன் ஷாம் எப்படி செய்யணுன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டிசைன், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.